இன்னைக்கு ஒரு படம் நம்ம பார்க்க போறோம். ஆனா இந்த படத்தோட ஆரம்பம் அப்படிங்கிறது த விச்சர்னு ஒரு டிவி சீரீஸ். மொத்தம் 4 சீசன் வந்திருக்குது. அந்த 4வது சீசனோட கிளைமேக்ஸ்ல இருந்து இது ஆரம்பிக்குது. ஒரு காலத்துல தான் படம் தனி, டிவி சீரீஸ் தனிலாம் தனித்தனியா வந்துட்டு இருந்தது. இப்பெல்லாம் ஒரே கதையை படமாவும் எடுப்பாங்க, சீரீஸாவும் எடுப்பாங்க. அப்புறம் அதுக்கும் கனெக்ஷனையும் கொடுப்பாங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற த ராட்ச் அப்படின்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த படத்தோட கதைங்கிறது த விச்சர் டிவி சீரீஸ்ல 4வது சீசனோட கிளைமேக்ஸ் முடியறதுல இருந்து அடுத்து இவங்க 5வது சீசன் ஒன்னு கொண்டு வர போறாங்க. அந்த 5வது சீசன் ஆரம்பத்துக்கும் 4வது சீசனுக்கும் முடிவுக்கும் நடுவுல நடக்க போற கதை. அப்படி நடுவுல நடக்க போற சில விஷயங்களையும் அப்புறம் ஒரு பிளாஷ்பேக் கதையும் தான் இன்னைக்கு நாம படத்துல பார்க்க போறோம். த விச்சர் டிவி சீரீஸை நிறைய பேர் பேச சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதை நான் ஏன் பேசல அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங், சீரீஸ் ஆல்ரெடி தமிழ்ல இருக்குது. நிறைய பேர் தமிழ்ல அந்த சீரீஸை பார்த்திருப்பாங்க. பார்க்காத சில பேர் வேணா நான் பேசும்போது பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரும்பான்மையானவங்க ஆல்ரெடி பார்த்துட்டாங்கிறதுனால நான் பேசியும் பெருசா பிரயோஜனம் இல்லை. ஏன்னா பெருசா ஹிட் அடிக்காது, நிறைய வியூஸ் தேராது. ஸோ யாராவது இந்த டிவி சீரீஸை பார்க்கணும்னா தாராளமா நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ்ல அவைலபிளா இருக்கு, போய் பார்க்கலாம். ஆனா தமிழ்ல தான் இருந்தாலும், தமிழ்ல டப்பிங் பண்ணி இருந்தாலும் கதை கேட்கறதுக்கு கண்ணா அப்படின்னாலும் கொஞ்சம் குழப்பமா இருக்கும் அப்படின்னு சில பேர் கமெண்ட்ல வந்து சொல்லலாம். அதனால நீ இங்கேயே பேசு, தமிழ்லயே நீ பேசி கொடு அப்படின்னு கேட்கலாம். அவர்களுக்காக சின்னதா ஒரு விளக்கத்தை மட்டும் சொல்லிடுறேன். அது இந்த டிவி சீரீஸை பார்க்கறதுக்கு போதுமானதாக இருக்கும். த விச்சர் அப்படிங்கிற இந்த டிவி சீரீஸ், இந்த கதை நடக்கிற அந்த காலகட்டம் எப்பேற்பட்ட காலகட்டம்னா, நாம வாழக்கூடிய இந்த பூமி ஒரு பெரிய வெடிப்பின் போது உருவானதுன்னு சொல்லுவாங்க. ஒரு சில உயிரிலிருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து மனிதர்களாக வாழக்கூடிய இந்த பூமி மனிதர்களுக்கான பூமி. இதே மாதிரி இன்னொரு பக்கம் நிறைய ராட்சசர்கள், வேம்பயர்ஸ், வேர்வுல்ஃப், ஓனாய் மனுஷன், ரத்த காட்டேரிங்க, பேய்ங்க, இதுகளுக்காகன்னு ஒரு தனி உலகம் இருக்கும். அதே மாதிரி காது மட்டும் நல்ல பொடப்பா ஷார்ப்பா இருக்கும் பாருங்க, எல்ப்ஸ் அப்படின்னு கூப்பிடுவாங்க அவர்களை. அந்த எல்ப்ஸ் இனம்ங்கிறது தனியா ஒரு உலகத்துல இருக்கும். அப்புறம் குள்ளர்களுக்கான உலகம், குள்ள மனிதர்கள் மட்டுமே வாழக்கூடிய ஒரு உலகம்னு ஒன்னு இருக்கும். அப்புறம் மந்திரம் தெரிஞ்ச மந்திரவாதிங்க, மாயாவிகளுக்கான ஒரு உலகம்னு ஒன்னு தனியா இருக்கும். இப்படி தனித்தனியா இருக்கிற எல்லா உலகங்களும் ஒரு நாள் ஒரு நொடி இந்த உலகங்களுக்கு இருக்கிற எல்லை மறந்து மொத்தமும் ஒரு நொடி இணைஞ்சிருங்க. அந்த ஒரு நொடி இணைப்புல அந்த இணைப்பு நடந்து மறுபடியும் உலகங்கள் தனித்தனியா பிரிஞ்சு போயிடும். ஆனா அந்த ஒரு நொடி இணைப்பின் போது அந்த குள்ளர்களோட உலகத்துல மித்த உலகத்தை சேர்ந்த நிறைய பேரு இந்த குள்ளர்களோட உலகத்துல சிக்கிக்கிறாங்க. அவர்களால அவர்களோட உலகத்துக்கு போக முடியாது. இனிமே குள்ளர்களோட உலகம் தான் இங்க சிக்கிக்கிட்ட அத்தனை பேருக்குமான உலகம். ஆனா இப்படி மாட்டிக்கிட்ட எல்லா பேருமே அவர்களை இனம்தான் அந்த உலகத்தை ஆளணும்னு போட்டி போட ஆரம்பிக்கிறாங்க, சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. குள்ளர்கள் எங்களுக்கான உலகம்னு, எங்க உலகத்துல தான் நீங்க வந்திருக்கிற வந்தேரிகள்னு சொல்லுவாங்க. ஆனா வந்த எல்ப்ஸுக குள்ளர்களை ஓட ஓட விரட்டி குள்ளர்கள் காட்டுக்குள்ள போயும் மலைக்குள்ள போயும் வாழ ஆரம்பிச்சாங்க. இந்த எல்ப்ஸுகள்ல சில பேருக்கு தங்களோட சொந்த உலகத்துக்கு போகணும்னு ஆசை. அவரோட உலகத்துக்கு போகணும்னா அதற்கான வாயில் ஒன்ன ஓபன் பண்ணணும், போர்ட்டல்னு சொல்லுவாங்க. அதை எல்ப்ஸ் இனத்துல சில பேரால மட்டும்தான் அந்த போர்ட்டலை, அதுவும் சில நொடிகள் மட்டும்தான் ஓபன் பண்ண முடியும். ஆனா அவங்க எதிர்பார்க்கறது ஒரு நிரந்தரமான போர்ட்டல், எப்பவுமே திறந்திருக்கிறாப்ல ஒரு போர்ட்டல். அது வழியா எந்த உலகத்துக்கு வேணாலும் போகலாம், வரலாம், எந்த உலகத்தை வேணாலும் நாம ஆட்சி பண்ணலாம். இப்படி பேராசை கொண்ட ஒரு கூட்டம் உண்டு. அந்த கூட்டத்துக்கு நிரந்தரமா ஒரு போர்ட்டலை உருவாக்கி கொடுக்கிறதுக்கு ஒரு பெரிய சக்தி தேவை. அந்த சக்தி இருக்கிற ஒரு பொண்ணோட பேரு தான் சிரி அப்படின்னு அவங்க நம்புறாங்க. அந்த பொண்ணோட உடம்புல மூத்தோர்களோட ரத்தம் இருக்கிறதாவும், அந்த புனித ரத்தம் ஓறதுனால அவளோட சக்தியை வச்சு இது சாத்தியம்னு குறிப்பிட்ட சில எல்ப்ஸ் இனம் நம்புது. சோ அதுக்காக அவங்க சிரிய தேடுவாங்க, விரட்டுவானுங்க. அப்புறம் கதையில அடிக்கடி யுத்தம் நடக்கும். நில்ஃப் கார்டியன்னு ஒரு நாட்டுக்கும் வடக்கு தேசங்கள்னு குட்டி குட்டியா இருக்கிற சில மன்னர்கள் வடக்கு தேசங்கள்னு அங்கங்க இருப்பாங்க. இவர்களுக்குள்ள அடிக்கடி சண்டை நடக்கும். எதுக்கு? தங்களோட ஆளுமையை ப்ரூவ் பண்றதுக்காக, எல்லையை விரிவுபடுத்துறதுக்காக நடத்துற சண்டை. இப்ப நில்ஃப்கார்டியனும் சிரியத்தான் தேடிட்டு இருக்காங்க. நில்ஃப்கார்டியனோட தலைவரா இப்ப இருக்கிறவர் யாருன்னா, ஒரு காலத்துல சாபத்தினால முள்ளமன்றி மாதிரி முந்திய வச்சுட்டு இருந்தவர். அப்புறம் சாப விமோச்சனம் கிடைச்சு அவரோட நாட்டை அவர் நல்லபடியா ஆண்டுகிட்டு இருக்கிறவர். ஆனாலும் மொத்தத்தையும் ஆளணும், எல்லா சக்தியும் தனக்கு கிடைக்கணும், எல்லாரையும் தனக்கு கீழே வச்சிருக்கணும்னு ஆசைப்பட்டு அதுக்கு ஒரு ஆருடத்தை நம்பக்கூடியவர். அந்த ஆருடம் என்ன சொல்லுதுன்னா, அவரோட புள்ளதான் சிரி, அந்த மூத்தோனின் ரத்தம் ஓடுதுன்னு சொல்றாங்கல்ல அந்த பொண்ணு, பெத்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கணுமா அவரு, அப்பதான் அவர் எதிர்பார்க்கறது நடக்குமா. சோ அவர் தேடிக்கிட்டு இருக்கிறார். அப்புறம் சின்ன சின்ன குறுநில மன்னர்களும் இந்த பொண்ணை பிடிச்சிட்டா எல்லாம் சாத்தியம்னு சொல்லி இவளை தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் தனியா ஒரு மந்திரவாதி, ஒரு மொட்டை மந்திரவாதி, சிரிய பிடிச்சிட்டா தன் சக்தியை பலப்படுத்திக்க முடியும்னு அவரும் சிரிய தேடுறாரு. இது போக த விச்சர்னு ஒருத்தர் அரக்கர்களை வேட்டையாடக்கூடியவர். அரக்கர்களை வேட்டையாடுறதுக்கு அவருக்கு அரக்க சக்தியும் தேவைப்படும். அது சின்ன சின்ன மந்திரங்களை அவர்களால் செய்ய முடியும். தேவைப்படும் போது ஒரு மருந்து குடிச்சிட்டாருன்னா அவர் கண்ணு ரெண்டு அப்படியே கருப்பாகும், பலம் பல மடங்கு கூடும், மிருகங்களை அவரால் வேட்டையாடவும் முடியும், அசுரர்களை. அவர் அந்த பொண்ணை தேடுறாரு. காரணம் என்னன்னா, அந்த பொண்ணை
இவர் தத்து பிள்ளையா வளர்க்கிறார். அந்த பொண்ணோட வளர்ப்பு தகப்பன்னு வேணா சொல்லலாம். அடுத்து ஒரு மந்திரவாதி லேடி, இந்த விச்சர் சீரிஸோட ஹீரோயின். ஒரு காலத்துல ஊனமா கூணமா இருந்தவங்க. அவங்களும் நம்ம விச்சரும் ஒருத்தர் லவ் பண்றாங்க. சோ தான் லவ்வரோட குழந்தை தான் குழந்தை மாதிரி, சிரிக்கு வளர்ப்பு தாய் மாதிரி. ஊடால ஒரு கட்டத்துல ஒரு யுத்தத்தின் போது இவங்க 3 பேரும் பிரிஞ்சிருவாங்க. வேற வேற இடத்துல மாட்டிப்பாங்க. அவர்கள் மறுபடியும் ஒன்னு சேர்றாங்களா இல்லையா, சிரிக்கு என்ன ஆக போகுது, இதுதான் இந்த சீரீஸ்ல நம்ம பார்க்க போற விஷயம். சோ மேலோட்டமா நான் சொன்ன விஷயங்களே ஓரளவு போதுமானது. விச்சர் சீரிஸை பார்க்காதவங்க தாராளமா நெட்ஃபிளிக்ஸ்ல போய் பார்க்கலாம். சரி, இப்போ நாம பார்க்க போற இந்த படத்துக்கு அந்த சீரீஸ்ல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சிரி இப்போ தனியா பிரிஞ்சுட்டா. ஏதோ ஒரு யுத்தத்தின் போது தன்னோட அடையாளத்தை மறைச்சு தான் ஒரு மன்னரோட பொண்ணு பை பர்த், த விச்சருங்கிற ஒரு மிகப்பெரிய ஆளுமையுடைய வளர்ப்பு பொண்ணு, இதை எல்லாத்தையுமே மறைச்சு பொய்யான பேர்ல மக்களோட மக்களா ஒரு 5-6 திருடங்கள் இருக்கிறாங்க. அந்த 6 திருடங்களோட இவளும் போய் சேர்ந்துக்கிட்டா. இவங்க தான் அந்த 6 திருடங்க. கூட சேர்ந்து சின்ன சின்ன திருட்டெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பா. பணத்துக்காக இந்த திருடர்கள் கொஞ்சம் என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படிங்கிற மென்டாலிட்டி. ஒரு குழந்தைய கடத்திட்டு வந்துருவாங்க. இதுல நம்ம சிரிக்கு விருப்பம் இல்லாம கடத்தப்பட்ட குழந்தைய தப்பிக்க வச்சுட்டு அங்க இருந்து திரும்புறா. அதுக்குள்ள இந்த திருடர்கள் 6 பேரும் இன்னொருத்தவனை கொள்ளையடிக்கிறதுக்காக வராங்க. இவன் ஒரு வயசானவரா இருப்பான். கழுத்துல ஏகப்பட்ட விச்சர்கள் மாதிரியான ஆட்களை கொன்னு அவர்களோட அடையாளமா அவங்க கழுத்துல போட்டிருக்கிற செயினை எடுத்து இவன் போட்டுக்கிட்டு தெரிகிற ஒரு கிழவன். பணத்துக்காக கொடுக்கிற எந்த ஒரு வேலையும் பார்க்கக்கூடிய ஒரு கூலி. அந்த கூலிக்கும் இந்த திருடர்களுக்கும் பழைய பகை ஒண்ணு இருக்குது. அந்த கிழவனுக்கு இப்போ ஒரு டாஸ்க் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன டாஸ்க்? நம்ம சிறிய கண்டுபிடிச்சு உயிரோட கொண்டு வந்தா உனக்கு நிறைய பணம் கொடுக்கறோன்னு வேலை கொடுத்து யாரோ அமைச்சிருக்காங்க. அவன் இவங்க 6 பேரை பார்த்துட்டு பயப்படல. சிறியங்கடா ஆளக்கானோ அப்படின்னு கூப்பிட, உங்களை சமாளிக்கிறதுக்கு நாங்களே போதும், வாடா சண்டைக்குன்னு அந்த திருட்டு பசங்க கூப்பிடுறாங்க. பேசிட்டு இருக்கும் போதே அம்பெல்லாம் விட்டு பார்ப்பாங்க. இருங்க நம்ம பழைய கணக்கு இருக்குது, அதை தீக்கணும். உங்களை ஏதாவது பண்ணா சிரி வருவான்னு நம்புறேன். இல்ல டார்ச்சர் பண்ணா நீங்களே சிரி எங்க இருப்பான்னு சொல்லுவீங்கன்னு நம்புறேன். ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமான்னு அவரு சண்டையில இறங்குறாரு. இவ்வளவு வரை பார்த்து அவர் பயப்படுறது இல்ல. அவருக்கு அவரோட திறமை மேல அவ்வளவு நம்பிக்கை. எவ்வளவு ஜாலியா சண்டை போறதுக்கு வராருன்னு பாருங்க. இவங்க திருடங்க கொல்றது கூட முயற்சி பண்றாங்க. ஆனா ஒண்ணும் வேலைக்காகல. அந்த பக்கம் சிரி இவர்களை தேடி வேகமா வந்துகிட்டு இருக்கா. குதிரையில பறந்து வந்துட்டு இருக்கா. இங்க பாருங்க, என்ஜாய் பண்ணி வர்றான் பயப்புள்ள. பாமெல்லாம் போட்டா கிரிக்கெட்ல பந்து அடிக்கிறாப்ல அடிக்கிறான். அப்புறம் நடக்கிற சண்டையை நீங்களே பாருங்க. பயங்கரமான கத்தி சண்டை. ஒத்தாலா எவ்வளவு அழகா சமாளிக்கிறான்னு பாருங்க. ஒரு பொண்ணோட கால்ல கோட போட்டு விட்டான். முடிஞ்சா என்ன தாடி போடா அப்படின்னு குண்டா ஒருத்தர் முன்னாடி நிக்கிறார். தாடிர வெட்டியதான்னு சொல்லி தாடையிலே ஒரு குத்து. அப்புறம் இன்னொருத்தவனுக்கு மூக்குல ஒரு குத்து. ஒருத்தவனோட கைய உடைச்சிட்டாரு. ஒருத்திய நெஞ்சிலேயே கத்திய வீசி எறிஞ்சு கொன்னுட்டாரு. அடுத்து இன்னொருத்தவனை தலையில கத்தியை இறக்கி கொன்னுட்டாரு. அதை பார்த்து கருப்பா குடிமி போட்ட ஒரு பொண்ணு பொங்கி வருவா. ஓங்கி ஒரு எத்து. அப்புறம் ஒருத்தவனை ஷோல்டர்ல கத்திய குத்தி இறக்கி அங்க இருந்து வயிறு வரைக்கும் கிழிச்சு எரிஞ்சிட்டாரு. இன்னொரு பொண்ணை கால்ல வெட்டிட்டாரு. அந்த பொண்ணு இவனை லவ் பண்றவ போல. உனக்கு ஒன்னாகாதுன்னு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இறக்கமே இல்லாம அந்த பொண்ணோட சங்க அறுத்து கொன்னுறான். சிரி எங்க காட்டி கொடுத்துட்டா உன்னை உயிரோட விட்டுறேன்னு சொன்னா ஒருத்தன் கேட்கல. பேசிட்டு இருக்கும் போதே பாம கொண்டு வந்து அவன் தலையில இடிக்க பார்க்க அவரு அந்த பையனோட வயித்தை கிழிச்சு பாம அவன் வயித்துக்குள்ள சொருகிட்டார். அப்புறம் இந்த பொண்ணு ஓங்கி பாஞ்சு வருவா பாருங்க. வயித்துல கத்திய வச்சு ஒரு குத்து. எங்க அவ சொல்லு அப்படின்னு விசாரிச்சிட்டு இருக்கிறாப்ல. ஆக்சுவலா அந்த சிரியை இந்த பொண்ணு லவ் பண்றா. சிரியோட காதலி இவ. இப்போ ஆண்கள் மீது இவளுக்கு ஆர்வம் கிடையாது. நீ சாகர தருவாயில உனக்காக அவ வருவாளா அப்படின்னு கேட்கும்போது இந்த பக்கம் நம்ம சிரி வராங்க. வந்து பார்த்தா காதலியை தவிர மீதி 5 பேருமே செத்து போய் கிடக்குறாங்க. அந்த கேர்ள் ஃபிரெண்டை தவிர. அதையெல்லாம் பார்த்து இவ கதறுவா. ஆத்திரம் வரும், கோவம் வரும். கத்தி எடுத்துட்டு சண்டைக்கு இறங்குறா. சும்மா சொல்லக்கூடாது, பாக்குறதுக்கு சின்ன பொண்ணு மாதிரி இருந்தாலும் அருமையா கத்தி சண்டை போடுறா. இந்த மாதிரி மித்த 5-6 பேரும் சண்டை போட்டாப்ல எனக்கு தெரியல. கழுத்து பக்கத்துல வரைக்கும் கத்தி வந்துருச்சு. ஆனா அவன் அதை விட இன்னும் திறமையா சண்டை போடுற மாதிரி இருக்கிறான் அந்த கிழவன். என்னடி நீ சாவுக்கு பயப்படாதவ மாதிரி இருக்கிறியே, யாரு நீ அப்படின்னு கேட்கும்போது மூஞ்சிலேயே காரி துப்ப கோவப்பட்டு கத்தியோட கைப்பிடிய வச்சு முன்னாடி இடி பின்னாடி இடி அடிச்சு கீழே தள்ளி விட்டார். அடி வாங்கி கீழே கிடக்கிறவ தான் கேர்ள் ஃபிரெண்டை கவனிக்கிறா. என்ன மன்னிச்சிரு, என்னால உங்களை காப்பாற்ற முடியலன்னு இவ அழுதுகிட்டு இருக்கிற தருணம். என்ன உங்ககிட்ட நிறைய திறமை இருக்கு, ஆனா சண்டை போட விருப்பம் இல்லையே, உன்னை மோட்டிவேட் பண்றதுக்கு ஏதாவது செய்யணுமே, மோட்டிவேட் பண்ணட்டுமான்னு கேட்டா அதுக்கு இவகிட்ட இருந்து எந்த பதிலும் இல்ல. மயங்கின சிரி திரும்ப முழிச்சு பார்க்கும்போது கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறா. அந்த திருடர்களோட தலைக்கெல்லாம் விலை வெளியில நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. சிரியத்தான் உயிரோட கூட்டு வர சொல்லி உத்தரவு. சோ இறந்து போனவர்களோட பாடியை தூக்கிட்டு போறதுக்கு பதிலா தலையை மட்டும் எடுத்துட்டு போனா போதும்னு சொல்லி அவர்களோட தலையெல்லாம் தனித்தனியா துண்டாக்கி எடுத்துக்கிட்டு இருக்கிறான். இவ முழிச்சு பார்க்கும்போது அந்த கேர்ள் ஃபிரெண்டோட தலையை அறுத்துக்கிட்டு இருக்காங்க. இல்ல முழிச்சு பார்க்கும்போது மத்தவங்களோட தலையை அறுத்துக்கிட்டு இருக்கிறான். அவ முழிச்சு பார்த்த பிறகு பார் உன் கேர்ள் ஃபிரெண்டை எப்படி கழுத்து அறுக்கிறேங்கிறத பார், கண் சிமிட்டாம பாருன்னு சொல்லி நல்லா பிடிக்க வச்சு அவ கண்ணு முன்னாடியே தலைய துண்டாக்கி தலையை எடுத்துக்கிட்டான். இதுதான் அந்த 4வது சீசனோட கிளைமேக்ஸ் எபிசோடுங்க. இந்த இன்ட்ரோவை நான் ஏன் சொல்றேன்னா, நாம பார்க்க போற படத்துக்கு இதுதான் ஆரம்ப கட்டம். இப்ப சொன்ன இன்ட்ரோ எல்லாம் புரியலன்னா உங்களுக்கு இந்த படத்தோட கதை புரியாது. அதனாலதான் இவ்வளவு லென்த்தியா ஒரு இன்ட்ரோ கொடுக்க வேண்டியதாய் போயிடுச்சு. இப்போ இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனுக்கு போறோம். போலாமா? இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல அந்த சிறிய ஒரு வண்டியில கட்டி இழுத்துட்டு போய்கிட்டு இருக்கான். கூடவே ஒரு பொட்டி. அந்த பொட்டி நிறைய அந்த
திருட்டு நண்பர்களோட தலை போய்கிட்டு இருக்கும்போது அந்த தலை கடக்கிற அந்த தண்ணி இவன் மூஞ்சில தெரிச்சு இவன் முழிப்பா. வாழவே விருப்பம் இல்லாத மாதிரி அழுதுகிட்டே இருக்கிறா. பரவாயில்ல எந்திரிச்சிட்ட போலயே. இந்த வார கடைசியில தான் இந்த தலைகள் எல்லாம் கொடுத்து பணம் வாங்கணும். அது வரைக்கும் இந்த தலைகள் எல்லாம் அழுகி போகாம இருக்கணுமா. அதுக்கு தான் உப்பு போட்ட தண்ணிக்குள்ள தலைகளை பாதுகாப்பா சேகரிச்சு வச்சிருக்கிறதா சொல்றான். இந்த சிறிய எவ்வளவோ பெரிய பெரிய ஆட்கள் தேடிக்கிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய ராணுவம் 1000 பேர் 10,000 பேர் கொண்ட ராணுவம் எல்லாம் தேடிக்கிட்டு இருக்க ஒத்தாலா ஒருத்த வந்து தன்னை பிடிச்சிட்டானேன்னு இவ வருத்தமா இருக்கிறா. ஆனா ஏன் இவ்வளவு கொலவெறி, ஏன் இவ்வளவு ரத்த வெறி, ஏன்னு கேட்க ஒன்னும் பெரிய பிளாஷ்பேக் எல்லாம் இல்ல. சின்னதா ஒரு குட்டி பிளாஷ்பேக் தான். இவங்க தலைக்கு விலை வச்சிருக்கிறதா முக்கியமான நோக்கம் இவர்களோட தலையெல்லாம் எடுத்ததுக்கு. ஆனாலும் இவர்களை எனக்கு முன்னாடியே ஒரு சமயம் பார்த்திருக்கிறேன், அதுக்கும் பழிவாங்கினாப்புல ஆச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளாஷ்பேக்கு போறோம். சொல்றாரு கதையை. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பந்தயம் நடக்கிற ஒரு பாரு. விச்சர் இனத்தை சேர்ந்த ஒருத்தர், ஒரு வயசான விச்சர் ஒருத்தவர் இருக்கிறார். இந்த பக்கம் இன்னொரு ஜந்து ஏதோ இருக்குது. இது ரெண்டுக்கு நடுவுல சண்டை நடக்க போது இதுல ஜெயிக்க போறவங்க மேல பெட்டு கட்டுங்கன்னு சொல்ல நிறைய பேர் பெட்டு கட்டிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு கொள்ளையடிக்கிறதுக்கு நம்ம திருடர்கள் வராங்க. இந்த திருடர்கள்ல ஒருத்திக்கு காது நல்லா ஷார்ப்பா இருக்கு பாருங்க. அப்பாவ அந்த எல்ஃப் இனத்தை சேர்ந்தவ, இருந்தாலும் அதையெல்லாம் மறந்து ஒன்னா திருடிட்டு இருக்காங்க. ஒண்ணு மண்ணா இருக்காங்க. போட்டி ஆரம்பமாகுது. அந்த வயசான விச்சர் பாருங்க, ஆளு எப்ப பார்த்தாலும் குடிச்சுட்டு குடியிலேயே கிடப்பார் போல. சண்டை நடக்குது. ஆனா சண்டை ஏதோ சொல்லி வச்சு சண்டை போடுறாப்ல தெரியுதுங்க. அந்த கேப்ல 2 பேரும் மேல போறாங்க. மேல இருந்த ஒரு அடியால அடிச்சு போடுறாங்க. மேல ஏதோ ஒரு பெரிய புதையல் பெட்டி ஒன்னு இருக்குதான். அதை ஆட்டைய போறதுக்காக தான் வந்திருக்காங்க போல தெரியுது. ஆனா அதுக்கு கீழே இருக்கிற இந்த சண்டையை நிப்பாட்டி இதை கலவரமாக்கி எல்லாரையும் டைவர்ட் பண்ணணுன்றதுக்காக இந்த உண்மையை போட்டு உடைக்கிறாங்க. இவங்க சொல்லி வச்சு சண்டை போடுறாங்க. நாங்க பந்தயம் கட்டி இருக்கிறோம், எங்க பந்தய படத்தை திரும்ப கொடு அப்படி இப்படின்னு நம்ம பசங்க அப்படி இப்படின்னு சண்டை போட்டு லைட்டா பிரச்சனையை கிளப்ப அங்க இருந்த பணத்தை வேற தட்டி விட எல்லா பேரும் பணத்தை எடுக்கிறோம் அது இதுன்னு போட்டி போட ஆரம்பிக்கிறாங்க. ஒரே மாதிரி கலவர பூமி ஆயிடுது. முடிஞ்சளவு அங்க இருக்கிறவங்க கிட்ட இருந்தும் பணத்தை கொள்ளையடிக்கிறாங்க. கொள்ளையடிச்சு தப்பி போகையில ஒரு பொண்ணை பார்த்ததும் அந்த கருப்பு பொண்ணுக்கு பிளாஷ்பேக் ஒண்ணு ஞாபகம் வருது. பிளாஷ்பேக்ல வேற ஒரு பொண்ணை இவ லவ் பண்ணிருப்பா போல. ஆனா ஏதோ காரணத்துக்காக அவங்க பிரிஞ்சு போக வேண்டிய சூழல். அந்த பழைய பிளாஷ்பேக்கை நினைச்சு ஒரு நொடி தடுமாறுவா. அப்ப விச்சர் வந்து எனக்கு சம்பள பணமா வர வேண்டியது, அந்த பணத்தையாவது கொடுத்துட்டு போங்கன்னு கேட்க அதுக்குள்ள ஒரு பொண்ணு அவர் கையை எப்படி முறுக்குறான்னு பாருங்க, எப்படி அழகா சண்டை போடுறாங்கன்னு பாருங்க. ஒருத்தன் காலவாரி விட்டான். அவர்கிட்ட இருந்த சுருக்கு போய் பணத்தையும் ஆட்டைய போட்டாங்க. இப்படி 5 பத்து கூட மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் ஆட்டைய போட்டு பெட்டியையும் தூக்கிட்டு இவங்க அங்க இருந்து கிளம்பிட்டுறாங்க. பெட்டிக்குள்ள நிறைய தங்க கிடக்கும்னு ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள இருக்கிறதெல்லாம் ஆயுதங்கள் தான். எதிர்பார்த்த ரேஞ்சுக்கு பெருசா ஒண்ணுமே இல்ல. இருந்தாலும் ஆயுதங்கள் கிடைச்சிருக்கிற என்ன ஆளுக்கு ஆயுதங்களை எடுத்துக்கிறாங்க. ஒருத்தி சமைக்க கிளம்பிட்டா. ஏதோ கொஞ்சோண்டு பணம் இருக்குது போல, இவங்க சாப்பாட்டு செலவுக்காவது தேரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்ப நீங்க பாக்குற இதெல்லாம் பிளாஷ்பேக். சிறிங்கிற ஒரு கேரக்டரே இவங்களுக்கு யாரு என்னன்னு தெரியாது. கொள்ளடிக்கிற போற இடத்துல உன் பழைய காதலியை நினைச்சு ஒரு நொடி தடுமாறினது எவ்வளவு பெரிய தப்பா போச்சு, அதனால நீயோ இல்ல நாம எல்லாரும் செத்து போயிருக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒருத்தன் சத்தம் போடுறான். அவளை நியாயமா தான் சொல்றான். அது மட்டும் இல்லாம இந்த திருட்டு கூட்டத்துல எல்ஃப் இனத்தை சேர்ந்த ஒரு இருக்கால காது ஷார்ப்பா, அவளுக்கு ஒரு பவர் இருக்கும். எதிர்காலத்துல நடக்கிறத ஓரளவு அவளால பார்க்க முடியும். சில காட்சிகள் மாதிரி வந்து போகும். எதிர்காலத்துல நமக்கு ஏதாவது ஆபத்து வருமா பார்த்து சொல்லுன்னு ஒருத்தி கேட்க இவ கண்ண மூடி யோசிக்கும் போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஃபைட் பார்த்தோம் பாத்தீங்களா, சம்பந்தப்பட்ட எல்லாருமே செத்து விழுந்தாங்க. இதையெல்லாம் பண்ணவனோட கழுத்துல ஏதோ ஒரு டாலர் கிடந்தது. அது ஒரு கனவு மாதிரி அவளுக்கு வந்து போகும். ஆனா அதை பத்தி இவங்க கிட்ட அவ எதுவும் சொல்லல. ஏன்னா அவளுக்கே சரியா தெரியல. உண்மையிலேயே எதிர்காலத்துல என்ன நடக்க போதுங்கிறத அவ சரியா அந்த இடத்துல கணிக்கலன்னு தான் சொல்லணும். அரகரையா தான் பார்த்திருப்பா. இல்லனா அவங்களை எச்சரிச்சிருப்பாள்ல. இருக்கிற பணத்தை வச்சு 2 நாள் தான் தாக்கு பிடிக்க முடியும், இன்னும் நமக்கு பணம் நிறைய தேவைன்னு சொல்லி அங்க இருந்து புறப்படுறாங்க. மார்க்கெட் பக்கம் வராங்க. ஏதோ ஒரு கடைக்குள்ள கதவை திறந்து உள்ள வராங்க. குறி சொல்ற ஒருத்தவளோட கடை போல. குறி சொல்லி பித்தலாட்டம் பண்றான்னு வந்தவ மக்கள் கண்டுபிடிச்சிட்டாங்களா உன்னை இன்னும் விரட்டலையா அப்படின்னு கேட்பா. அப்புறம் பார்த்தா 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. பார்த்தா பழைய நண்பர்களா இருப்பாங்க போல தெரியுது. இந்த குறி சொல்றவ நாடுகளுக்கிடையே நடக்கிற அந்த சண்டையினால இவங்க நிம்மதி இழந்து போயிருக்கிறத பத்தி எடுத்து சொல்றாங்க. சரி எதற்காக வந்திருக்கீங்கிறதையும் அவ ஓரளவு கெஸ் பண்ணிட்டா. பெருசா கொள்ளையடிக்க வந்திருக்கீங்க இல்லையா அப்படின்னு கரெக்டா கேக்குறா. நிறைய சம்பாதிக்கிறோம், எங்க கொள்ளையடிச்சா சரியா இருக்கும் யோசிச்சு சொல்லுன்னு பணமும் கொடுக்குறாங்க. யாரோ ஒருத்தருக்கு பரம்பரை சொத்து ஒண்ணு கைமாற போகுதான். இல்ல இந்த லீடெல்லாம் சரிப்பட்டு வராது, இன்னும் பெட்டரா ஏதாவது சொல்லுன்னு மறுபடியும் கேட்க பெருசா ஒரு மேட்டர் இருக்குது, ரொம்ப ஆபத்தானதுங்கிறா. இந்த ஊர்லயே ஒரு பெரிய மைதானம் ஒண்ணு இருக்குதான், பந்தய மைதானம், பெருசா பிரம்மாண்டமா. அது பத்தாதுன்னு அமரிலோல இவங்க ஏரியால இன்னும் பெருசா இன்னும் புதுசா பிரம்மாண்டமா ஒரு மைதானத்தை அவன் ரெடி பண்றானா, உருவாக்க போறானா. இந்த மாதிரி ஒரு பொருள் இருக்குது. அதோட ஓபனிங் அன்னைக்கு பயங்கர ரத்த கலரியா நிறைய சட்டைகள் எல்லாம் அவன் பிளான் பண்ணிட்டு இருக்கிறானா. அந்த கோடீஸ்வரர் மைதானத்தை நிர்வகிக்கிற பொறுப்பை ஒரு ஆபத்தான ஆள்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறாராம். அவர் தான் நாம இன்ட்ரோல பார்த்த அந்த கிழவர். ரொம்ப ஆபத்தான ஆளு, சண்டையில பயங்கரமான வித்தகன், ரத்த கலரியை உண்டாக்கக்கூடியவன், பணம் சம்பாதிக்கிறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகக்கூடியவன். ஒரு ஏரியாவை அவன் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டானா அந்த ஏரியால இருக்கிற பெண்களை எல்லாம் உல்லாச விடுதிகளுக்கு அனுப்பி அங்கேயும் பணம் பார்க்கிறவன். அவன் பேரை கேட்டதும் இந்த பொண்ணு அப்படியே துடிக்கிறா. பணத்தை கொடுத்துட்டு எவ்வளவு முடியுமோ எல்லா டீட்டெயிலையும் கொடு, அங்கதான் போகணும்னு குறியா நிக்கிறா. ஏன்னா இவ்வளவு கோவப்படுறானா, யாரு நம்ம கருப்பா இருக்கிறால இவ கோவப்படுறானா, பின்னாடி
ஏதாவது காரணம் இருக்கலாம். நாம பாக்குற இந்த கதைக்கு ஹீரோயின் முக்கியமான கதாபாத்திரத்துக்கு ஹீரோயின் பேர் வைக்கிறதா இருந்தா இந்த கருப்பா இருக்கிறா இல்லையா, இவளை தான் நம்ம ஹீரோயின் கூப்பிடணும். ஏன்னா இவளை சுத்தி தான் கதை நகருது. சோ இவளையே நாம ஹீரோயின் சொல்லி பழகுவோம். இப்போ கொள்ளையடிக்க போற அந்த இடத்தை பத்தி முடிவு பண்ணிட்டாங்க. பட் 3 ஆபத்தான விஷயங்கள் இருக்கிறதா. ஒன்னு, அந்த இடத்துக்கு ரொம்ப பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் வருவாங்க. அதுவே பெரிய தகராறு தான். ரெண்டாவது, நிகழ்ச்சி நடக்க போற இடம் பயங்கர பாதுகாப்பு கொண்ட ஒரு சிறைச்சாலைக்கு சமமாக இருக்குமா. இது ரெண்டாவது பிரச்சனை. அப்புறம் மூணாவது பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது தாயங்குறாங்க. என்ன பிரச்சனைன்னு கேட்டா நீதான் பிரச்சனை ஹீரோயினை சொல்றாங்க. அந்த மைதானத்தை நிர்வாகம் பண்ற அந்த கிழவனுக்கும் உனக்கும் என்னதான் பிரச்சனை சொல்லு அப்படின்னு கேட்க இவ பிளாஷ்பேக்கு போறா. அன்னைக்கு இவளுக்கு கல்யாணமா. ஒரு மாப்பிள்ளைக்கு இந்த அம்மாவை கட்டி வைக்கிறதா இருந்தாங்க. அந்த மாப்பிள்ளை புரட்சி பண்ணக்கூடியவர், நெல்கார்டியன்களுக்கு எதிராக புரட்சி பண்ணக்கூடியவர். குடும்பத்து ஆட்கள் எல்லாம் ரொம்ப பெருமையா இருந்தாங்க, சந்தோஷமா இருந்தாங்க. அங்க ஒரு பொண்ணு ட்ரெஸ் எல்லாம் மாட்டி வரா பாருங்க. ரகசியமா அந்த பொண்ணை இவ லவ் பண்றா போல தெரியுது. இன்னார கட்டிக்கிறவங்க வைக்கிறவங்கிறதெல்லாம் இவளுக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா எங்க இருந்தாலும் கண்டிப்பா அந்த கேர்ள் ஃபிரெண்டு கூட வர போறா. சோ பிரச்சனை இல்லைன்னு சந்தோஷமா தான் இருந்திருக்கிறா ஹீரோயின். இவளோட வேலைக்காரியா இருந்தவதா அவ. ஆனாலும் இவளுக்கு ரகசிய தோழியும் கூட. யார் யாருக்கு எப்ப கல்யாணம் ஆனாலும் சரி, நாம எப்பவும் இப்படித்தான் இருக்கணும்னு ராத்திரி பேசிக்கிட்டு இருக்கையிலேயே வெளியில பார்த்தா பயங்கர கலவர மாதிரி தெரியுது, சண்டை மாதிரி தெரியுது. புரட்சி அடக்கிறதுக்காக நெல்கார்டியனோட மன்னர் இந்த கிழவனை தான் அமுச்சு வச்சிருக்காரு. கிழவனோட டீம் ஏரியாக்குள்ள புகுந்து கண்ணா பின்னான்னு வெட்டி சாக்கிறானுங்க. கிளர்ச்சியாளர் கொல்றதுக்காக ராணுவத்தை பயன்படுத்தல, இந்த கூலிகளை தான் பயன்படுத்துறாரு மன்னர். அங்க தான் தங்கச்சிய பலி கொடுத்த ஒரு அண்ணன் அழுதுகிட்டு இருக்கிறான். இவன் தான் இப்ப அந்த திருட்டு கூட்டத்துல ஒருத்தன் நினைக்கிறேன்ல, இல்ல வேற ஒருத்தரா? எஸ், அவர் தான். இந்த திருட்டு கூட்டத்துல அந்த அண்ணன் இப்பயும் ஒருத்தரா இருக்கிறார். இங்க இருந்து ஓடி போலான்னு எவ்வளவோ அந்த கேர்ள் ஃபிரெண்ட் எடுத்து சொல்லுவா. ஆனா என் குடும்பத்தை காப்பாத்தாம வரமாட்டேன்னு நம்ம ஹீரோயின் சொல்லிடுறா. சரி, நான் உன்னோட தம்பிகளை தேடுறேன், நீ உன் அப்பா அம்மாவை கண்டுபிடின்னு 2 பேரும் அங்க இருந்து பிரியிறாங்க. பார்த்தா அப்பா அம்மா 2 பேருமே கொலை செய்யப்பட்டு படுக்கையில கிடக்குறாங்க. தம்பியும் கொலை செய்யப்பட்டு கிடக்குறான். கொண்டது அந்த கூலி படைகள்ல ஒருத்தன். இவன் நீ தான் கல்யாணம் பண்ணுல, நான் உனக்கு பாடம் சொல்லி கொடுக்குறேன்னு பாஞ்சிடுறான். அவளை நாசம் பண்ணி இழுத்து கொண்டு வந்து வண்டியில அடைக்கிறாங்க. இதை பொறுத்துக்க முடியாம அந்த கேர்ள் ஃபிரெண்ட் போராடுவா. அந்த கேர்ள் ஃபிரெண்டோட முடிய ஹீரோயினோட கண்ணு முன்னாடியே மொத்தமா பிச்சு எரிஞ்சிருவான். அங்க இருந்து இழுத்து கொண்டு போய் உல்லாச விடுதியில ஒரு சிறைச்சாலை மாதிரி நடத்தி எல்லாம் சேர்த்து விட்டானுங்க. இப்படி கஷ்டப்பட்டவதான் நம்ம ஹீரோயின். அங்க இந்த குண்டா இருக்கிற நண்பர் வந்து இவளை காப்பாத்தி கூட்டிட்டு போனதுனால தான் தப்பிச்சாளா, இல்லைன்னா அங்கேயே செத்து போயிருப்பேன்னு சொல்லி வருத்தப்படுறான். அப்புறம் இங்க இருக்கிற மத்தவங்களுக்கும் இந்த அரசாங்கங்களால பிரச்சனை தான். கட்டாய ராணுவத்துக்குள்ள அனுப்புனது, பெத்தவங்களையே காட்டி குடிக்க சொல்லி போராட்டினது, கொடுமைப்படுத்தினதுன்னு பல விஷயங்கள். இதனாலேயே இவங்க அரசாங்கத்துக்கு மேல கோவத்துல இருக்காங்க. கூட்டத்துல பெரும்பாலானவங்க அவனை பலிக்கு பலி வாங்கினாப்லயும் இருக்கும், கொள்ளையடிச்சாப்லயும் இருக்கும், பேரும் கிடைக்கும்னு முடிவு பண்ணிடுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உன் பழைய பகை இங்க உள்ள வரக்கூடாது, பணத்தை கொள்ளையடிக்கிறது மட்டும்தான் நமக்கு நோக்கமா இருக்கணும், அதுக்கு நீ ஒத்துக்கிட்டேன்னா அதையே கொள்ளையடிக்கலான்னு முடிவு பண்றாங்க. இவளும் ஒத்துக்க கொள்ளையடிப்பதற்கான இடம் அதுதான் முடிவு பண்ணிட்டாங்க. அந்த மைதானத்துல மொத்தம் 12 சண்டை நடக்குமா. முதல் பாதியில 6 மேட்ச், பிற்பாதியில 6 மேட்ச், ஆக மொத்தம் 12 மேட்ச் நடக்கிறதுதான். பந்தய பணத்தை ஒரு பெட்டியில வச்சு ஒரு பெட்டயத்துக்கு மாத்துவாங்களாம். அந்த ரூட் எல்லாம் நமக்கு தெரியாது, அதை கண்டுபிடிக்கணுங்கிறாங்க. அதே மாதிரி தப்பிப்பதற்கான ரூப்பையும் கண்டுபிடிக்கணுங்கிறாங்க. ஒரு குட்டி படகுல 2 பேர் அதை வேவு பார்க்கறத கவனிக்கலாம். பணத்தை கிணறு வழியா எடுத்துட்டு போனா இந்த வழியா தான் இருக்கணும்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஏதோ ஒரு பக்கத்துக்கு போறா. இங்க நம்ம ஹீரோயினை ஒருத்தவன் சீரழிச்சான்ல, அந்த பய இந்த நிர்வாகம் பண்ற டீம்ல ஒருத்தவனா இருக்கிறான். அவங்க என்ன பேசிக்கிறாங்கிறத நம்ம பசங்க கேட்டுக்கிட்டே வரானுங்க. நம்ம கலவன் தான் டீம் கிட்ட தான் இந்த நிர்வாக பொறுப்பை கொடுத்திருக்கிறார் போல. அதுலயும் இந்த சீரழிச்ச பைய ஏதோ ஒரு மான்சரா வளர்த்துட்டு இருக்கானா. அது சண்டைக்கு தயாராக இருக்கணும், அந்த வேலையை மட்டும் நீ பாரு, அட்வைஸ் பண்ற வேலையாண்ட பாக்காதன்னு ஒரு மொட்டை கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். மொட்டை எதுக்கு பயப்படுறானா, ஒரு கால் இவங்க ஏதாவது சொதப்பி பந்தய பணத்தை யாரையாவது எடுத்துட்டு போறதுக்கு விட்டுட்டாங்கன்னா, கொள்ளையடிக்க விட்டுட்டாங்கன்னா நம்மள தண்டிக்கிறதுக்கு அந்த கிழவனை தான் அனுப்புவாங்க. சொந்த டீம்னு போட பார்க்காம நம்மளையே கொண்டு போட்டுருவாருன்னு இவன் பயந்துகிட்டு இருக்கான். நீ போய் வேலையை பாரான்னு அனுப்பிச்சு வச்சிட்டாரு. தான் தங்கச்சியை காப்பாத்தாம அன்னைக்கு பயந்து போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தது தப்பு அப்படின்னு தான் ஒரு கோலன்னு வருத்தப்பட்டு இருக்காரு அந்த குண்டா இருக்கிறவர். போலிச்சாவி போட்டு ஒரு கேட்டை திறக்க முயற்சி பண்றாங்க, திறக்கவும் செஞ்சிடறாங்க ஹீரோயின். அங்க ஏதோ ஒரு கிணறு இருக்கு, பக்கத்துல இந்த இடத்துல தான் பணத்தை வைக்க போறாங்கன்னு இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா பணம் வைக்க போற இந்த இடத்துல பாதுகாப்பே இல்லாம இருக்குதுன்னு பேசிட்டு இருக்கும்போதே பார்த்தா சிலந்து மாதிரி அந்த பக்கத்துல இருந்து ஏதோ ஒண்ணு எந்திரிக்குது. பார்த்து பயந்து போய் ஓடி போய் கதவை சாத்திக்கிறாங்க. முகத்தை பார்க்க முடியல, ஆனா அது ஒரு ஜந்துங்கிறது நல்லா தெரியுது. ரொம்ப கோரமா இருக்குது. அது படு வேகமா ஓடியாந்து இவனோட காலை கிழிச்சு விட்டுருச்சு. எப்படியும் அவங்க தப்பிச்சு ஓடியான்ட்டாங்க. அந்த கேட்டை போட்டதுனால தப்பிச்சாங்க. அப்புறம் டீமோட ஜாயின் பண்ணிட்டாங்க. என்ன நடந்துச்சுன்னு எடுத்து சொல்றாங்க. எதுக்கு வம்பு, இதை கைவிட்டுலாம், இந்த பிளான் வேண்டான்னு பேசுறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் இல்ல, கண்டிப்பா இங்க கொள்ளையடிச்சே ஆகணும்னு அடம்பிடிக்கிறா. ஆனா அங்க பாதுகாப்பு வேலையில இருக்கிறது ஒரு அரக்கி, ஒரு மான்ஸ்டர். அதை அழிக்கிறதா இருந்தா அதை வேட்டையாடக்கூடிய விச்சர் இனத்தை சேர்ந்தவங்க யாராவது நமக்கு வேணும்னு அவங்க பேசி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதே விச்சர் இனத்தை சேர்ந்தவன் தான் இந்த குடிகார விச்சர். கடனுக்கு சரக்கு வாங்கிட்டு வரவங்க கொடுக்க மாட்டேன்னு அடம்பிடிக்கிறது கடக்காரம்மா. பணம் வச்சிருந்தேன், திருடங்க வந்து கொள்ளையடிச்சிட்டாங்க, திருப்பி கொடுத்துறேன்னு சொன்னாலும் கடக்காரம்மா ஒரு பாட்டில் வேணா கொடுப்பேன், அவ்வளவுதான், மொத்தத்தை எல்லாம் தள்ளிட்டு போக கூடாது, இந்தா எடுத்துட்டு இடத்த காலி பண்ணுன்னு விரட்டி விடுறா. சரக்கு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தா வீட்டுக்குள்ள பொருட்கள் எல்லாத்தையும் யாரோ வெளியில போட்டுட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா மறுபடியும் நம்ம திருடங்க தான். அவர் அடிக்க வருவாரு. ஒரு வேலை வச்சிருக்க
ஒத்துக்கிறோம், எங்களுக்காக ஒரு வேலை பார்க்கணும்னு கேட்கும்போது அவர் முடியாதுன்னு அவர்கிட்ட இருக்கிற அந்த ஒத்த பாட்டில புடுங்கி இந்த பாட்டில் வேணும்னா நாங்க சொல்றதை செய்யுங்கிறாங்க. ஒரு அரக்கனை கொல்லணும் உதவி பண்ணணும்னு கேக்குறாங்க. அந்த ஜந்து அரக்கனா அரக்கியோ தெரியல. அப்பயும் நம்மால முடியாதுன்னு சொல்ல பாட்டில உடைச்சு கழுத்துல கத்தி மாதிரி வைக்கிறா. எப்பா சும்மா செய்ய வேண்டாம், 1000 தங்க காசு கொடுக்குறோம் அப்படின்னு டீல் பேசுறாங்க. பத்தாததுக்கு இந்த மாதிரி மான்ஸ்டரை கொல்லும் போது விச்சர்களுக்கு அரசாங்கமும் பணம் கொடுக்கும். சரின்னு அவர் வழி இல்லாம ஒத்துக்கிறார். நம்ம எல்ஃப் இவனை பார்த்ததுமே ரொம்ப கவலையா இருக்கிறியே, பயத்துல இருக்கிறியே, என்னால உணர முடிகிறது, நீ யாருன்றது கூட என்னால உணர முடிகிறது. ஒரு இளவரசி கதை தெரியும், அதான் நம்ம சிரியோட கதை. காணாம போன அந்த இளவரசியை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த இளவரசிக்கு வேண்டப்பட்டவங்க நலம் விரும்பிங்க 3 விச்சரை செலக்ட் பண்ணி அனுப்பிச்சாங்க. குழந்தையா இருக்கும் போதே சிரியை காப்பாத்துறதுக்காக, பிறந்த பச்சை பிள்ளையா இருக்கிற காப்பாத்துறதுக்காக. அந்த 3 விச்சர்ல ஒரு விச்சர் பணத்தை எடுத்துட்டு திருடிட்டு ஓடிட்டானா. 2வது விச்சரை ஒரு மிருகம் சாகடிச்சிருச்சு. அப்புறம் 3வது விச்சர் அவன் தான் நம்ம விச்சர் ஜெரால்டு. அந்த டிவி சீரிஸோட ஹீரோ அவன் தான் ஜெரால்ட் ஆஃப் ரிவியா அப்படின்னு கூப்பிடுவாங்க. அந்த 3வது விச்சர் அவன் தான் அந்த குழந்தைய காப்பாத்துனது. குழந்தைய காப்பாத்துனதுக்காக உனக்கு ஏதாவது தர்றோம்பா, என்னப்பா வேணும்னு வேண்டப்பட்டவங்க கேட்கும்போது த ப்ராமிஸ் ஆஃப் சர்ப்ரைஸ் அப்படின்னு அந்த காலகட்டத்தில் ஒரு சடங்கு ஒன்று இருந்தது. அதாவது என்னன்னா, ஏதாவது ஒரு நல்லது பண்ணும்போது உனக்கு ஏதாவது வேணுமா கேளு தர்றோன்னு எதுக்கு இருக்கிற பார்ட்டி சொல்ல, உங்ககிட்ட இருக்கிறதுலயே விலை மதிப்பில்லாத ஒண்ணு, ஆனா அது உங்களுக்கே தெரியாம உங்ககிட்ட இருக்கும், அதை கொடுன்னு கேட்கறதுக்கு பேரு தான் த லா ஆஃப் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இவன் கேட்டிருப்பாப்ல. அப்போ டேட்டுக்கு சம்பந்தப்பட்டவருக்கு அவர்கிட்ட இருந்ததுலயே விலை மதிப்பில்லாத ஒண்ணு இருக்குதுங்கிறது அவருக்கு தெரியாத ஒண்ணு. அப்ப அது எதுவா இருந்ததுன்னா இந்த குழந்தை தான், சிரி தான். சோ அவர் கேட்டது அந்த சிறிய தாங்கிறது அவருக்கே அப்ப தெரியாது, பின்னாலதான் தெரிய வரும். அதனாலதான் அந்த சிரியோட வளர்ப்பு தந்தையா அவர் பிற்காலத்துல அறியப்படுகிறார். அப்புறம் இந்த குடிகார விச்சர் தனக்கு வேண்டப்பட்ட யாரோ ஒருத்தவங்க இழந்துட்டாப்லையா. அப்புறம் குடிக்க ஆரம்பிச்சிட்டார். திருடிட்டு ஒன்னு விச்சர்னு சொல்றது இவரத்தானோ என்னவோ தெரியல. இவன் தோத்தவன், திருடன், குடிகாரன்னு உலகமே வெறுக்க ஆரம்பிச்சிருச்சு போல. ஆனா நாங்க உங்களை வெறுக்கல, எங்களுக்கு நீ வேணும், உதவி பண்ணு அப்படின்னு கேட்கிறா. சரின்னு அவர் ஒத்துக்கிறார். அப்புறம் கடைசியா இவங்க அரட்டி கேட்கும்போது கூட ஒத்துக்காதவர் கெஞ்சி கேட்கும்போது ஒத்துக்கிட்டார். 10,000 இல்ல 50,000 தங்க காசு வேணும்னு கட்டன் ரேட்டா சொல்லிட்டார். ஆனா நடந்து வரும்போதே கண்ணா பின்னான்னு முட்டுறாரு. இவரோட உதவியை வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. திருடரோட இடத்துக்கு அவர் வந்துட்டாரு. அங்க இருக்கிற பொருட்களை எல்லாம் நோண்டி பார்த்துட்டே இருக்கிறாப்ல. இப்போ அந்த அரக்கனோட பிரச்சனை சால்வ், ஏன்னா விச்சரை கூட சேர்த்துக்கிட்டாங்க, குடிகார விச்சரை. அடுத்து என்னன்னு பார்த்தா உள்ள எப்படி போறதுன்னு. சண்டை போடுற போட்டியாளர்களா 2 பேரை உள்ள அனுப்பலாம். ஒரு போட்டியாளருக்கு 2 அசிஸ்டன்ட் உள்ள வரலாமா. சோ 2 போட்டியாளர் உள்ள போவாங்க. 2 போட்டியாளருக்கு 2 அசிஸ்டன்ட்டுங்க, ஆக மொத்தம் 6 பேர். நம்ம 6 பேரும் உள்ள போயிடலாம்னு யோசிக்கிறாங்க. சரி போட்டியாளரா நான் போறேன்னு குள்ளமா ஒரு பொண்ணு இருக்கிறா பாத்தீங்களா, அவ சொல்லுவா, ராணுவத்துல எல்லாம் நான் சண்டை போட்டுருக்கிறேன், பயிற்சி எடுத்திருக்கிறேன்னு. ஆனா நீ இல்ல, போட்டியில உள்ள வர போறது குண்டா இருக்கிறார்ல அவர் தாங்கிறான் ஒருத்தன். ஆனா அவன் சண்டை போட்டெல்லாம் பயிற்சி எடுத்ததே கிடையாது, காமெடி பண்ணாதாங்கிறா இவ. ஆனா எல்லாரும் முகத்தை சீரியஸா வச்சு பாக்கும்போது அவன் தான் சண்டை போட போறான் போல தெரியுது. இவ்வளவு குள்ளமா குட்டியா இருக்கிறதுனால சண்டைக்கு ஒத்துக்க மாட்டாங்களாம். அதனால இந்த முடிவு சரிதான்னு விச்சர் சொல்றாரு. ஆனா போட்டியாளரா இவங்க போறதுக்கு அனுமதி கடிதம் வேணுமா. ஒரு அதிகாரி மாதிரி ஒருத்தவனுக்கு வேஷம் போட்டு விடுறா. அவ உள்ள வந்த இடத்துல 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. யாரு யாரோட ஆள்னே தெரியல. ஓங்கி ஒரு ஈடு இடிச்சதுல அந்த ஆளு செத்தே போயிட்டான். அந்த ஆள்கிட்ட இருந்து ஒரு முத்திரை வாங்கணும். இந்த முத்திரையை போலியா ரெடி பண்ண முடியாது, சீல் அடிக்கிறது. லெட்டரை போலி பண்ணிக்கலாம். அப்படித்தான் வேட்பாளர் பேரை போட்டு சீலையும் அடிச்சிட்டாங்க. சோ இந்த குண்டா இருக்கிறவர் போட்டியாளரை ஒருத்தவர போறது உறுதியாயிடுச்சு. நம்ம பையன் எப்ப பார்த்தாலும் குடிச்சுக்கிட்டே இருக்கிறான், குடிக்காதரான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். யாரும் நம்ம விச்சிரு. இன்னொரு பெரிய மனுஷன் இந்த மாதிரி ஒரு வேட்பாளரை, ஒரு போட்டியாளரை ரெக்கமெண்டேஷன் பண்ண முடியுமா. உல்லாச விடுதியிலேயே ஒருத்தவர் கிடப்பாராம். அந்த விடுதியை நடத்துறவரு தனக்கு ரொம்ப பழக்கம்ன்றான் ஒருத்தன். அங்க போய் ஒரு நாடகம் ஆடி இன்னொரு போட்டியாளரை உள்ள அனுப்பணும்னு இவங்களுக்கு திட்டம். அவருக்கு ஆபத்துங்கிறாப்லையும் அந்த ஆபத்துல இருந்து இவங்க காப்பாத்துறாப்லையும் பதிலுக்கு உனக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது எங்களை போட்டியாளரா சேர்த்து விடுங்கன்னு கேட்க அவர் கையெழுத்து போட்டு கொடுக்குறாரு. சோ அந்த வேலை முடிஞ்சு போச்சு. ஓ இன்னொரு போட்டியாளர் கிடையாதுன்னு நினைக்கிறேன், இது இன்விடேஷன் நினைக்கிறேன். இவர் அந்த மைதானத்துக்கு ஒரு இன்வெஸ்டர், ஒன் ஆஃப் த இன்வெஸ்டர், பணம் போட்டிருக்கிறவர். எது எப்படி அவங்க இப்ப அவங்க உள்ள போறது சரியா போயிடுச்சு. உள்ள போனா கொள்ளடிக்கும் போது அந்த அரக்கனை எப்படிப்பா கொல்லுவே அப்படின்னு கேட்டா தான் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா, அதுக்கு சில மூலிகைகள் தேவைங்கிறாரு நம்ம விச்சர். தேடு தேடுறாங்க, இப்ப வரைக்கும் கிடைக்கல. இந்த மூலிகையை வச்சு செய்யக்கூடிய விச்சர் அமுதம்னு வாங்காத, அதை குடிச்சாதான் அரக்கர்களை சமாளிக்கிற சக்தி கிடைக்கும். அதை ரெடி பண்றதுக்கு மூலிகை எப்படி இருக்குங்கிறதே மறந்து போயிட்டார் போல. சரி அந்த அரக்கன் பாக்குறதுக்கு எப்படி இருந்தான். இந்த புத்தகத்துல எல்லா விதமான அரக்கர்களை பத்திய டீடைல் இருக்குதா. எந்த மாதிரி அரக்கனை நம்ம சமாளிக்கிறோம் தெரிஞ்சாதான் அதுக்கு ஏத்தாப்புல என்னால ரெடி ஆக முடியும். இந்த புத்தகத்துல அந்த மாதிரி அரக்கனை பத்தி டீடைல் இருக்கான்னு கேட்டா நான் ஃபுல்லா படிச்சிட்டேன், அந்த அரக்கனை பத்தி டீடைல்ஸ் எதுவுமே இல்ல, பாக்குறதுக்கு ஏதோ ஒரு மனுஷன் மாதிரி இருந்தா எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவா. புத்தகத்தை தூக்கி போடுவா. வேற வழி இல்ல, நீ படிச்சாகணும் சொல்லி ஆகணும் அப்படின்னு கட்டன் ரைட்டா அவர் சொல்லிட்டார். அப்புறம் இவர் கிடைச்ச ஐட்டத்தை வச்சு ஏதோ அமுத மாதிரி ஒன்னு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல. குண்டா இருக்கிறவருக்கு சண்டை போறது எப்படின்னு இங்க ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த குள்ளமா இருக்கிற பொண்ணு தான் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கா. அந்த பக்கம் ஒருத்தன் வெடிகுண்டு செய்வது எப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்கான் பாருங்க. தம்மா தூட்டு அதை ரெடி பண்ணிட்டு இருக்கான். அது பயங்கரமா வெடிக்குது. எல்லாம் கையன்னு டென்ஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. இவரை ஒழுங்கா மருந்து தயாரிக்க விட மாட்டேங்கிறாங்க, தட்டி விட்டுறாங்க. கோவத்துல ஓங்கி குத்த வந்தவர் கத்த பார்த்து எல்லாரும் பயந்து போயிட்டாங்க. சத்தமே இல்லாம ஒரு வெளியில போயிட்டார். சின்ன பிள்ளைகளை வச்சுக்கிட்டு என்னத்த தொழில் பண்றது, இவங்க பணமே வேண்டாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். இந்த
பொடுசுகளோட இருக்கிறதுக்கு ரத்த காடரி கூட கூட நான் இருக்கிறதுக்கு தயாருங்கிறாரு அவரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் புக்க படிச்சு அந்த அரக்கை எந்த இனங்கிறத கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லிட்டா. பொதுவா இந்த குடிகார விச்சருக்கு கோவம் ஜாஸ்தி. அந்த கோவத்தை குறைக்கிறதுக்காகத்தான் எப்ப பார்த்தாலும் இவர் குடிச்சிட்டு இருக்கிற போல தெரியுது. இவளும் தான் கோவமா இருக்கிறதா சொல்றா. ஏன்னா இவளோட கேர்ள் ஃபிரெண்ட அன்னைக்கு இழுத்துட்டு போனாங்கல்ல, முடிய பிச்சு எடுத்தாங்கல்ல, அதை நினைச்சு இவங்க அந்த புக்கை படிச்ச ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம கிழவன் அவன் இழுத்துட்டு போன அந்த பொண்கள்ல சில பொண்ணுங்களை மேல ஆராய்ச்சி பண்ணி அவர்களுக்கு ஒரு சாபம் கொடுத்து இந்த மாதிரி அரக்கர்களா மாத்தி வச்சா இல்ல அரக்கிகளா மாத்தி வச்சா இது சாத்தியமானு கேட்கும்போது குடிகார வச்சர் ஆமா இது சாத்தியம்தான், நல்ல காரியம் பண்ண, சாபத்தை குறைச்சிட்டா அந்த அரக்கியோட வீரியத்தை குறைச்சிடலாம். ஆமா, உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் இறந்து போன பிறகு எப்படி அந்த கோவத்தெல்லாம் குறைச்சிக்கிட்ட, எப்படி அதை விட்டு வெளியில வந்துன்னு கேட்டா அதுக்கெல்லாம் இந்த நண்பர்கள் தான் காரணம், இவங்க பழசெல்லாம் மறக்கடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவா. காலையில நம்ம குடிகார விச்சர் எந்திரிச்சு குண்டா இருக்கிறாரு உசிப்பி விடுறாரு. என்ன பண்ண போறாருன்னு பார்த்தா சண்டை போடுற முள்ள இருக்கிறாராம். ட்ரைனிங் வேணா கொடுக்குற, என் கூட வேணா சண்டை போட்டு பாருங்கன்னு வந்து நிக்கிறார். குள்ளமா இருக்கிற பொண்ணு தான் நல்லா சண்டை போடுறவ, நான் சண்டை போறேன்னு வந்து நிக்கிறா. சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப அருமையா சண்டை போடுறா. உயரமாவும் கொஞ்சம் ஒல்லியாவும் இருக்கிறதா அவளுக்கு பிரச்சனை, குள்ளமாவும் ஒல்லியாவும் இருக்கிறது தான். இல்லைன்னா இவளை சமாளிக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். இப்ப கூட பாருங்க அந்த குடிகார விச்சரை பொழந்து கட்டுறா. ஆனா ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது தலைகீழா வீசி எறிகிறாரு. குண்டா இருக்கிறவரை கூப்பிட்டு பயப்படாதவா சண்டை போடலாமான்னு கூப்பிடுறாப்ல, அட்வைஸ் பண்றாப்ல. கோலையா கடைசி வரை இருக்கிறத விட வீரனா ஒரு நாள் வாழ்றது மேலாம் சொல்லி என்கரேஜ் பண்ணி மேல கூட்டு வரார். எப்படி சண்டை போடணுங்கிறத சொல்லியும் கொடுக்குறாரு. எல்லா பேரும் இவரை செல்லமா தாத்தா தாத்தான்னு கூப்பிடுற ரேஞ்சுக்கு ஆயிப்போச்சு. அவர் கூட ஓடி ஆடி விளையாடுற ரேஞ்சுக்கு ஆயிப்போச்சு. அவரும் ட்ரைனிங் எடுத்துக்கிறாரு, மத்தவங்களுக்கும் ட்ரைனிங் கொடுக்குறாரு. அந்த வெடிமருந்து தயாரிக்கிற முயற்சியில தான் மொத்தமா ஈடுபடுறான், அதுக்கு ஹெல்ப்பும் பண்றாப்ல. அந்த குண்டரும் ஓரளவு தேறி வராரு. குள்ளமா இருக்கிற அந்த பொண்ணையே அடிக்கிற ரேஞ்சுக்கு தேறிட்டாப்ல. பெரியவரும் வால் பயிற்சி தண்டால் எடுக்கிறது எல்லாம் பண்றாரு. ஒரு கட்டத்துல அத்தனை பேரும் சேர்ந்து பயிற்சி பண்றதை பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா நல்லா இருக்குது. இந்த டீமோட லீடர் அவன் தான் திட்டம் போடுறவன். எல்ஃப் அடிக்கடி ஓரக்கண்ணிலே பார்த்துட்டு இருக்கான். லவ் பண்றான் போல தெரியுது. தனியாவே அந்த பொண்ணு ஆடிக்கிட்டு இருக்கு. கூட போய் ஆடுறா, லவ் பண்றது பச்சையா தெரியுதுன்னு அனுப்பி வைக்கிறாரு. அவன் போக மாட்டேங்கிறான். பிளான் தான் முக்கியங்கிறான். நாளைக்கு தான் அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க போல தெரியுது. தம்பி, நீ ஏற்கனவே 1000 தடவை இந்த பிளானை திரும்ப திரும்ப பரிசோதனை பண்ணி பார்த்துட்ட, யோசிச்சு பார்த்துட்ட. ஆனா விதி என்ன வேணாலும் பண்ணும் மாத்தோம். நாளைய யோசிச்சுட்டு இந்த நாளை இழந்துராத, போய் அவ கூட டான்ஸ் ஆடுன்னு அனுப்பிச்சு வைக்கிறாப்ல. அவனும் அவ கூட போய் பேசுறான், ஆடுறான். இந்த பெரியவருக்கு பசங்க மேல ஒரு அதீத பாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. தனியாவே இருந்தவருக்கு இப்ப பாசம் கூடி போச்சு. நடுங்கின கை சரியாயிடுச்சு. கத்திய கூரா தேய்ச்சிக்கிட்டு இருக்காரு. திடீர்னு பிரச்சனைன்னு எல்லாரும் கூப்பிடுறாங்க. என்னன்னு இவர் கத்தி எடுத்துட்டு ஓடியாந்தா அவருக்கு பொன்னாட ஊர்த்தி பொன்னாட பொருத்தி அவருக்கு பிடிச்ச சரக்கு கொடுத்து அவருக்கு பிடிச்சாப்ல சமைச்சு வச்சு நாளைக்கு உயிரோட இருப்போமோ என்னமோ தெரியல, இன்னைக்கு உங்களை கௌரவிக்கணும்னு வந்து நிக்கிறாங்க. ஆனா அவரோ சரக்கு அடிக்காம மூடி போட்டு கொடுத்து பத்திரமா எடுத்து வையே, நாளைக்கு குடிச்சுக்கலாம், வேலைதான் முக்கியங்கிறாப்ல. எங்க கூட்டத்துக்குள்ள நீங்க சேரணும்னா அதுக்கு ஒரு சடங்கு இருக்குன்னு சொல்லி இவ ஒரு கையில லைட்டா ஒரு கீரலை போடுவா. அவருக்கும் கையில ஒரு கீரலை போட்டு 2 பேரும் ரத்தத்தோட ரத்தம் வச்சு தேய்க்கும் போது அவங்க ஒரே இனம்னு அர்த்தமா. எங்க கூட்டத்துக்கு வரவேற்கிறோம்னு சொல்ல இவர் சந்தோஷப்படுறாப்ல. இதெல்லாம் அவருக்கு புதுசா இருக்குது. சரக்க தவிர ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு ரொம்ப சிறப்பா சந்தோஷமா போகுது அந்த நாள். சொன்னாப்லயே பந்தயம் நடக்க ஆரம்பிக்குது, போட்டி நடக்க ஆரம்பிக்குது. போட்டிக்கு பல பேரு பந்தயம் கட்டிக்கிட்டே இருக்காங்க. அந்த பணத்தை மொத்தமா அவங்க கொட்டி கை மாத்திக்கிட்டே இருக்காங்க பாருங்க. இந்த பக்கம் இந்த கூலிப்பட டீம் அவங்க உருவாக்கின அந்த அரக்கியை பத்தி ரொம்ப சந்தோஷமா யோசிக்கிறாங்க, பேசிட்டு இருக்காங்க. இவங்க உருவாக்கி இருக்கிற அந்த அரக்கியை எல்லாரும் முன்னாடியும் காமிச்சு போட்டில அதுதான் ஜெயிக்கிறாப்ல கொண்டு வந்துட்டாங்கன்னா இப்ப நடக்கிற யுத்தத்துக்கு இதை ஒரு ஆயுதமா மன்னர்களுக்கு விற்கலாம். இதுதான் இவங்களோட திட்டம். ஏற்கனவே இவங்க பிடிச்சு வச்சிருக்கிற ஏகப்பட்ட பெண்களை இந்த மாதிரி அரக்கிகளா மாத்தி ராணுவத்துல சேர்த்து வைக்கணுங்கிறது இவங்களோட திட்டம் போல தெரியுதுங்க. இன்விடேஷனை காமிச்சிட்டு ஜோடியா 2 பேர் உள்ள வந்தாச்சு. அடுத்து போட்டியாளர் ஒருத்தன், அவனுக்கு அசிஸ்டன்ட் 2 பேருன்னு அதை காமிச்சிட்டு இவங்களும் உள்ள வந்துட்டானுங்க. எங்காலு உன் மூக்க நொறுக்க போறான் பாரு அப்படின்னு சக போட்டியாளர்களை வெறுப்பேத்திட்டு இருக்காங்க. இன்னொரு ஆளையும் வெறுப்பேத்த 2 பேரும் டே குண்டா மைதானத்துக்கு வாடா வச்சு செய்யறோம்டாங்கிறாங்க. உள்ள வரவங்க ஆயுதத்தை எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு ஆயுதத்தெல்லாம் கொடுத்துட்டு தான் போறாங்க. அப்புறம் அந்த கிழவர் வராரு. யாருன்னு தெரியுதா? படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தோமே, மிகப்பெரிய சண்டையாளி, இந்த கூலிப்படைக்கே தலைவன், செக்யூரிட்டி வேலை பார்க்குற ஆளு. உன்ன மாதிரி பிச்சைக்காரனுக்கு உள்ள இடம் இல்லைன்னு சொல்லும்போது அதை பார்த்து அந்த சீரல் செய்வன் பயந்து போயிடுறான். யாரை பார்த்து என்ன வார்த்தை சொன்ன, ஒதுக்கி போடான்னு அவனை தள்ளி விட்டுட்டு நீங்க வாங்கய்யா அப்படின்னு கூட்டு போறான். அது மட்டும் இல்லாம இந்த வில்லன் கிழவனோட அண்ணன் தான் இந்த மைதானத்துக்கே சொந்தக்காரர். இதையெல்லாம் நடத்துறவர் போல. இவங்க பேசிக்கிட்டதெல்லாம் நாம தெரிஞ்சுக்கிறோம். இதை நடத்திக்கிட்டு இருக்கிற இந்த கூலிப்படை ஏதாவது சொதப்புனா இந்த கிழவர் தான் வந்து அவங்கள கொல்லுவாருன்னு அந்த மொட்டையன் பயந்துகிட்டு இருந்தான். கிழவர் வந்துட்டார். ஆனா சரியா நடக்குமா என்னன்னு தெரியல. அங்க ஆபீஸ் வேலை பார்த்துட்டு இருந்த ஒருத்தவனை கொன்னுட்டு அடிச்சு போட்டு பணத்தை எடுத்துட்டு போற ஒரு பொண்ணு மாதிரி வேஷம் போட்டு நம்ம ஹீரோயின் வர்றா. செக்யூரிட்டி வேலை பார்க்குற ஆள் மாதிரி நம்ம குடிகார விச்சரு உள்ள வராரு. அதே மாதிரி அந்த குண்டை அவ எந்த காரணத்தை கொண்டும் மைதானத்துக்குள்ள சண்டைக்கு போயிடக்கூடாது, அதுக்குள்ள நம்ம திட்டத்தை முடிச்சுட்டு கொள்ளையடிச்சிட்டு கிளம்பிடணும்னு பிளான் பண்ணி வச்சிருக்காங்க போல. இங்க சண்டை போட்ட ஒருத்தவனா இன்னொருத்தவன் கழுத்தை திருகி கொண்டு போட்டுறான். இவங்க அந்த அண்டர் கிரவுண்ட் ஏரியாவுக்கு ஆயுதத்தோட வந்துட்டாங்க. அந்த வெடிமருந்து கூட விச்சர் கிட்ட கொடுத்துருக்காங்க, எடுத்து உள்ள வச்சுக்கிறாரு. இங்க அந்த அரக்கி இருக்கிறதுனால வேற யாரும் இங்க பாதுகாப்புக்கு தேவையில்லை. மேல இருந்து பணத்தை இங்க கொட்ட செய்யறாங்க. கிணறு மாதிரி கீழ்பகுதி இருக்குது, மேல இருந்து கொட்டுறது மட்டும் தான் அவங்க வேலை. சோ இங்க பணம் ஃபுல்லா கொட்டிக்கிட்டு இருக்குது. இவரும் உள்ள வந்து இவர் ரெடி பண்ண அந்த விச்சர் அமுதத்தை குடிக்கிறார். கொஞ்ச நேரத்துக்கு அவர் கண்கள் 2 கருப்பாகும்,
அதீத சக்தி இருக்கும். பார்த்தா எதிர்பார்த்தாப்ல அந்த அரக்கி மேல இருந்து சரசரன்னு கீழே இறங்கி வர்றா. எவ்வளவு கோரமா எப்படி இருக்கான்னு பாருங்க. இப்போ விச்சருக்கும் அவளுக்கு நடுவுல சண்டை நடக்குது. முடிஞ்சளவு அழகா சண்டை போடுறாரு, காயப்படுத்துறாரு. மேல இருந்து ஏறி குதிச்சு சண்டை போடுறாரு, எத்தி மிதிக்கிறாரு. கொடுக்க வச்சு அது குத்த வருது. கொடுக்கியே திருகி வாயில இவர் ரெடி பண்ணி வச்சிருந்த மருந்தை ஊத்திட்டாரு. அந்த மருந்து உள்ள போனதும் அது தெரிச்சு பின்னாடி ஓட ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் பலவீனப்பட்டிருக்குமோ என்னவோ. வந்தவங்க பணத்தை எல்லாம் அள்ளி மூட்டை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா இவங்க பின்னாடி அது மறுபடியும் வந்து நிக்குது. இவங்கள ஒருத்தவனோட கால்ல காயப்படுத்திருச்சு. நம்ம ஹீரோயினை கொல்ல நெருங்கி வருதுங்க. அப்படி நெருங்கி வரும்போது தான் இவன் முகத்தை பாக்குறா. பார்த்தா நம்ம ஹீரோயினோட முன்னாள் காதலி செத்து போயிட்டு தான் நினைச்சவ இப்படி அரக்கியா மாத்தி வச்சிருக்காங்க. அவளோட உண்மையான பேரு ஜெனிஃபர்னு கூப்பிட்டதும் அதுவும் ஒரு செகண்ட் அமைதியாகுது, கண்ணு கலங்குது. அதுக்குள்ள விச்சர் குறுக்கால வந்து கொல்ல வரும்போது வேண்டான்னு இவ தடுக்கிறா. அது கொடுக்கால கொல்ல வரும்போது பாதுகாப்பு வளையத்தை இவர் உருவாக்கிக்க நல்ல வேலை எஸ்கேப் ஆயிடுறாரு. அப்புறம் மந்திரத்தை போட்டு கட்டுப்படுத்துறாரு. அது என்னோட முன்னாள் காதலி, காப்பாத்துறதுக்கு ஏதாவது வழி பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அவ சபிக்கப்பட்டிருக்கிறா. அந்த சாபத்தை மொத்தமா வெளியில எடுக்கிறதுக்கு ஏதாவது வழி பண்ணுங்கன்னு இவ கெஞ்சி கேட்டுக்கிறாங்க. சரின்னு அவரும் கொல்லாம யோசிக்கிறார். தலைவருக்கு இதுல கொஞ்சம் கஷ்டம். பணத்தை கொள்ள வச்சுட்டு பேசாம போறதை விட்டுவிட்டு ஏன் அப்படின்னு யோசிக்கிறான். அந்த மொட்டைய எல்லாருக்கும் முன்னாடி ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறோம்னு ஒரு விளம்பரத்தை கொடுக்குறாரு. அப்போ நம்ம கிழவனை பார்த்தது ஒரு நொடி பயந்து போயிடுவாருங்க. இவர் டாட்டா காட்டுறதையே பார்த்து ஆளு பயந்து ஓடுறான்னா எவ்வளவு பயங்கரமான ஆள் இவர்னு யோசிக்கணும். அப்புறம் கதையில ஒரு சின்ன திருத்தம். இந்த மைதானத்தை நடத்துற பொறுப்பு அந்த கூலிப்படை, அப்புறம் நம்ம ஹீரோயினை சீரழிச்சது, பெண்களை உல்லாச விடுதிக்கு கொண்டு போய் சேர்க்கறது, இதையெல்லாம் பண்றது அந்த மைதானத்தை நிர்வகிக்கிறான்ல அவன் தான் போல. மைதானத்தோட ஓனரோட தம்பி தான் நம்ம வில்லன் கிழவன். இவரோட கோபம் முழுக்க முழுக்க தன்னை சீரழிச்சவன் மேலதான் இருக்குது. என் கேர்ள் ஃபிரெண்டை என்ன மாதிரிடா மாத்தி வச்சிருக்கேன்னு கோவத்துல கொல்றதுக்கு வருவா. கழுத்தை பிடிச்சிடறான் இவன். அந்த பிடியில இருந்து வெளியில வந்ததும் அவன் கூட வம்புழுத்து பின்னாடி ஃபாலோ பண்ண வைக்க பின்னாடியே ஃபாலோ பண்ணி ஓடியாந்தா இங்க நிறைய பேர் இருக்காங்க. விச்சர் அந்த அரக்கிய அடக்கிக்கிட்டு இருக்காரு. இவன் வர இவனையும் சேர்த்து பிடிச்சு வச்சுக்கிட்டாரு பக்கத்திலேயே. சாபத்தை முழுமையா என்னால குணப்படுத்த முடியாதுன்னு நம்ம விச்சர் சொல்லும்போது அப்போ சாபத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணு. யார்கிட்ட இருந்து? அந்த கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட இருந்து. மைதானத்தை நிர்வகிக்கிறான்ல, சீரழிச்சான்ல, அவன் மேல இந்த சாபத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டு மாத்தி விட்டு அப்படின்னு கேட்டுக்கிறான். அதே சமயம் எல்லாம் ஒரு ஆளை பார்த்து பயப்படுறாங்க. யார? நம்ம வில்லக்கிழவனை பார்த்து தான். ஓங்கி ஒரு கத்தியை எடுப்பான், அடிப்பான் பாருங்க. நம்ம குடிகார விச்சரோட வயித்துல சொருகிக்குச்சு. ஆளோட மந்திரமும் வேலை செய்யல. அப்படியே ஆளு ஒடுங்கிட்டாரு. மந்திர கட்டுக்குள்ள இருந்த அந்த அரக்கியும் அங்கிருந்து ஓடி போயிடுறா. எங்க அண்ணன் உன்னை நம்பி மைதானத்தை நிர்வாகிக்கிற வேலையை கொடுத்தா எல்லாத்தையும் கொள்ளையடிக்கிற பாக்குறான்னு சொல்லி தாடையிலேயே ஓங்கி ஒரு எத்து அந்த சீரழிச்சவனுக்கு. இந்த வில்லக்கிழவனும் இந்த விச்சர் இனத்தை சேர்ந்தவன் தான். ஆனாலும் தன் சக இனத்தை சேர்ந்த ஆட்களையே கொல்ற குணம் கொண்டவன். அதனாலதான் இப்போ குடிகார விச்சரை கொல்றதுக்கு களத்துல இறங்குறான். ரெண்டு பேரும் கத்தி எடுத்துட்டாங்க. ஆனா கீழே இந்த கூத்து நடக்கிறதுனால மேல நம்ம குண்டர் சண்டை போட வேண்டிய ஒரு சூழல். பயந்தவன் அதையும் மீறி இப்ப சண்டைக்கு நிக்கிறான். ரொம்ப அழகா உள்ள குத்தி இருந்த அந்த கத்தியவே பார்த்து ஓங்கி இன்னொரு தட்டு இந்த ஆணியை சுத்தியலால் அடிக்கிறாப்புல அடிக்கிறாங்க. அவன் இந்த சண்டை ஒரு பக்கம்னா அந்த பக்கம் அந்த அறைக்கு மறுபடியும் வந்து தாக்குதல் நடத்துது. கொல்ல போனா இவ தடுத்துக்கிட்டே இருக்கிறா ஹீரோயின். வேற வழி இல்ல, கொண்டாகணும் அப்படின்னு லீடர் சொல்றான். வேண்டாங்கறா அவ. இந்த பக்கம் குண்டனை காப்பாத்தணும்னா சண்டையை நிப்பாட்டணும், அதுக்கு பாம்பு போடுறதா சரியான வழின்னு அங்க பாம்பை போட்டு கலவரமாக்கிட்டு இருக்காங்க நம்ம பசங்க. இங்க விச்சருக்கு நடுவுல சண்டை. அறைக்கு வேற அந்த பக்கம் சமாளிக்கணும். அது எல்லாரையும் அடிச்சு போட்டுக்கிட்டு இருக்குது. விட்டா கேர்ள் ஃபிரெண்டால மித்த ஃப்ரெண்டுகளோட உசுறு போயிடும். ஃப்ரெண்டுகளோட உசுறு முக்கியமா இல்ல இந்த அரக்கியோட உசுறு முக்கியமானா இந்த கேள்விக்கு அவ ஏதாவது ஒரு முடிவை இப்போ தேர்ந்தெடுத்து ஆகணும். தன் நண்பர்களை காப்பாத்துறதுக்கு வேற வழி இல்லாம அடங்காம இருக்கிற தான் கேர்ள் ஃபிரெண்ட கத்தியால ஓங்கி குத்திட்டா. யார கொல்லக்கூடாதுன்னு சொன்னாலோ அவளை தான் கையால கொல்ல வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டு விட்டா. அப்படி தான் சாகர தருவாயில தான் பழசெல்லாம் அந்த அரக்கிக்கு ஞாபகம் வருது. நல்லா இருக்கியான்னு கேட்டு அந்த அரக்கி இறந்தே போயிட்டாங்க. அந்த கேர்ள் ஃபிரெண்ட் இறந்து போயிட்டா. இந்த பக்கம் ரெண்டு விச்சர்களும் மாத்தி அடிச்சிட்டு இருக்கிற கேப்ல அந்த சீரழிச்சவன் எந்திரிச்சிட்டான். அவளை கொன்னுட்டான். பதிலுக்கு உன்னை நான் கொல்ல போறேன்னு அந்த சீரழிச்சவன் இறங்கும் போது பின்னாடி பார்த்தா நம்ம குண்டர் வந்து நிக்கிற. கத்து கொடுத்த வித்தைய அழகா பயப்படாம இறக்கி அந்த சீரழிச்சவனை கொன்னு போட்டுறாரு. கோலையா இருந்தவன் வீரன் ஆயிட்டாங்க. அங்க வயித்துல கத்திய குத்தி இருந்தாங்கல்ல, அந்த கத்திய உருகிட்டான். தலையில ஓங்கி ஒரு குத்தி போர்ஸ் அனுப்பி செவத்துல முட்டை வச்சிடறாரு நம்ம குடிகார விச்சர். பணத்தை எடுத்துட்டு அவரையும் தூக்கிக்கிட்டு இவங்க வந்து தப்பிச்சு போக பாக்குறாங்க. ஆனா பிள்ளைகளை முன்னாடி அனுப்பிச்சுட்டு இவர் கேட்டை சாத்திட்டாரு. இத பிள்ளைங்க எதிர்பார்க்கல. ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேக்குறாங்க. நான் குத்து வாங்கிட்டேன், நான் உங்களை தாமதப்படுத்துவேன். பத்தாவதுக்கு இந்த விச்சர் ரொம்ப மோசமானவன். இந்த கிழவன் அவங்கிட்ட இருந்து உங்களை காப்பாத்தணும்னா நான் மந்திரம் போட்டானோம்னு அந்த கேட்டுக்கு ஒரு மந்திரத்தை போட்டு கேட்டை திறக்க முடியாத மாதிரி பண்ணிட்டாரு. திறந்தா லேட் ஆகும். அந்த மாதிரி பண்ணிட்டு நீங்க பிள்ளைகளை போக சொல்றாரு. எப்படியும் தான் செத்துருவோன்னு அவருக்கு தெரியும். அதுக்குள்ள பிள்ளைகளை காப்பாத்தலாமே, ஒருத்தர் பாத்துக்கங்க, துணையா நில்லுங்கன்னு அவங்கள சத்தியம் வாங்கி அனுப்பி வைக்கிறார். அவங்க இப்ப வேணா என்கிட்ட இருந்து தப்பிச்சு போலாம், ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அவங்களுக்கு ஏன் கையால தான் சாவுன்னு அந்த கிழமை வீராபிதேசம் எல்லாம் பேசுறான். அப்புறம் மறுபடியும் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. குத்த வரும்போதெல்லாம் அழகா டேக்கிள் பண்ணி அதுல இருந்து வெளியில வந்துடுறான் அந்த கிழமை. மறுபடியும் அவன் குத்த வரும்போது அவங்கிட்ட இருக்கிற கத்தியையும் உரியிறாங்க. அப்புறம் ரெண்டு பேரும் மாத்தி கையில தான் சண்டை போட்டுக்கிறாங்க. சும்மா ஓங்கி குத்துறாரு. ஒரு கட்டத்துல கழுத்தை பிடிச்சிட்டான். பதிலுக்கு அவரு கையை தட்டி விட்டு கழுத்தை பிடிக்கிறார். பிடிச்சு தள்ளி விட்டதுல கத்திக்கு பக்கத்துல போய் விழுந்துட்டான். இவர் பக்கத்துல நெருங்கி வரும்போது சத்தமே இல்லாம கத்தியை உருகி கால்ல ஒரு
இறக்கு, அப்புறம் வயித்துல ஒரு இறக்கு. என்கிட்ட இவ்வளவு நேரம் நீ தாக்கு பிடித்ததே பெரிய விஷயம், அதுக்கு எனது பாராட்டுகள்னு சொல்லி கொண்டு போட்டுறாரு. ஆனா அந்த நொடி அவர் ஒளி வச்சிருந்த அந்த வெடிகுண்டு எடுத்துட்டாரு. அதை மேல தூக்கி வீசுவாரு. வெடிச்சு செதறும் போது இவங்க இருக்கிறது அண்டர் கிரவுண்ட், மொத்தமா இடிஞ்சு அவங்க மேல விழுந்துரும். அந்த பக்கம் நிறைய பணத்தோட இவங்க தப்பிச்சு போறாங்க. இவ்வளவு பணத்தை சம்பாதிச்சோங்கிறத விட அவர் இறந்துட்டாருங்கிற அந்த வருத்தம் தான் ஜாஸ்தி. எல்லாம் அழுதுட்டு இருக்காங்க பாவம். பிளான நல்லபடியா பண்ணி கொள்ளையடிச்ச பிறகு சரக்கு அடிக்கணும்னு சொல்லி வச்சிருந்தாங்கல்ல, அந்த சரக்கு எடுத்து அவரை நினைச்சுக்கிட்டு எல்லாரும் குடிக்கிறாங்க பாவம். அடுத்து என்ன அப்படின்னு கேட்க, என்ன பெருசா ரிஸ்க் எடுக்காம நல்லபடியா வாழணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாவ. ஒருத்தர் கட்டி பிடிச்சு குட் பை சொல்லிக்கிறாங்க. யாருக்கு? இறந்து போன அந்த குடிகார விச்சருக்காக. அங்க இருந்து அடிச்ச கொள்ளையை எடுத்துட்டு அந்த ஊரையே காலி பண்ணிட்டு வாழ்றதுக்காக வேற ஊரை தேடி போறாங்க. இங்க பார்த்தா நம்ம குடிகார விச்சரோட கழுத்துல கடந்த அந்த டாலரை ஒரு ஈவன் போட்டுக்கிறான். இதுதான் உன் நண்பர்களோட கடந்த கால கதை. அன்னைக்கு என்கிட்ட இருந்து தப்பிச்சவங்கள இன்னைக்கு தலையெடுத்துட்டேன், இந்த தலைகளை தான் விற்க போறேன், கூட உன்னையும் சேர்த்து விற்க போறேன்னு சொல்லிட்டு அவரோட குரல் மட்டும் பின்னாடி இருட்டுல நமக்கு கேட்க படமும் இந்த இடத்துல முடிஞ்சிருச்சுங்க. இப்போ 1:2 ஆயிப்போச்சு. இந்த படத்தையும் நீங்க பார்த்தாப்ல ஆயிப்போச்சு. ஓரளவு விச்சரோட கதை என்ன, பேக்ரவுண்ட் என்னங்கிறது நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. இது போதும் நெட்ஃபிளிக்ஸ்ல நீங்க விச்சர் கதையை கொஞ்சம் குழப்பம் இல்லாம பாக்குறதுக்கு. ரொம்ப மைன்யூட்டான டீடைல சொல்லாம கொஞ்சம் பொத்தாம் பொதுவா தான் பேசியிருப்பேன். அப்படி பேசினாதான் திருதுப்புன்னு அவ்வளவு பெரிய சகாப்தத்துல அவ்வளவு பெரிய கடல்ல ஒரு துளி கதையை நம்மளால ருசிக்க முடியும். ரொம்ப டீடைல்டா கேரக்டரோட பேரெல்லாம் முன்ன பின்ன மாத்தி சொல்லியிருந்தா கூட, இல்ல கேரக்டர் எல்லாத்துக்கும் பேர் வச்சு சொல்லும் போது இன்னும் குழப்பம் அதிகமாயிட்டே தான் இருக்கும் தவிர கதை மனசுல நிக்காது. கேரக்டரை விட கதை மனசுல நிக்கணும். அதுக்காகத்தான் கேரக்டரோட பேரை சொல்லாம கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம இப்படி போய்கிட்டு இருக்கிறோம். அடுத்த ஒரு நல்ல படத்துல சந்திப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே கமெண்ட்ல இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. நான் பேசும்போது இப்ப என் ஸ்கிரீன்லயே வரும். விருப்பப்படுறவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. என்ன அடிக்கடி அப்டேட்ஸ் அதுல கொடுக்குறோம். தேங்க்யூ.